வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus-ஓட Nord 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு குட்டி அப்டேட்டு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் சாசா லேலே சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் கொண்டு வராங்க. மே 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மகிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. நான் அதில் அப்பப்போ வர டீல்ஸ் ஆஃபர்ஸ்லாம் அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த சேல் டைமில் ஏதாவது ஃபோன்ஸ்லாம் வாங்குறீங்க, ஏதாவது ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு என்னால் வீடியோஸ் எடுத்து அப்டேட் பண்ண முடியாது. அந்த குரூப்பில் பார்த்த உடனே ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கனர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட வருது. அந்த ஃபோனுக்கு ஒரு கேஸுமே கொடுத்துட்றாங்க. 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. Type A to Type C கேபிளுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு சிம் எஜெக்டருமே இருக்குது. ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான எல்லா ஐட்டமும் மிஸ் ஆகாமல் கிடைக்குது. அடுத்து இதோட பில்ட் அண்ட் டிசைன் வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலரில் இருக்குது. என்கிட்ட இருக்கிற சில்வர் கலர். பர்சனலாக எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அந்த டிசைன் வந்து பிடிக்கல. ஏன்னா எனக்கு Nord 5 யூஸ் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. அண்ட் பேக் பேனலுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபைப் வந்து சொல்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் தான். அந்த சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.5 mm திக்னஸ் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 220 கிராம் பக்கமாக வெயிட் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. எனக்கு Nord 5 இதே தான் சொல்லியிருந்தேன். Nord 6 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைன் இந்த பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்கள் எப்பயும் கேஸ் தான் போட்டு யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு மேட்டர்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷனுமே OnePlus-ஓட செராமிக் கார்டு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏதோ OnePlus-ஓட புது ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு தாங்கணும்லாம் தெரியல. ஸோ வாங்கினீங்க அப்படின்னா மறக்காம ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டுறது நல்லது. அண்ட் ஃப்ரண்ட்லேயே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் ஆக்யூரேட்டாக இருக்குது. பட் அல்ட்ராசோனிக் கிடையாது, ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். அண்ட் பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக மினிமலாக கொடுத்துருக்காங்க. அதனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு IP6869 ரேட்டிங்குமே இருக்குது. தண்ணிக்குள்ளே போட முடியும் உங்களால். பட் போட்டு ட்ரை பண்ணாதீங்க, வாரண்டியில் கிளைம் ஆகாது. அப்படியே குயிக்காக போர்ஷன் பட்டன்ஸை பற்றி பார்த்துக்கலாம். கீழே ஒரு சிம் ட்ரே இருக்குது. உங்களால் 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. அண்ட் Type C போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர்களும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோனோட டாப்பில் 2 வாய்ஸ் கன்சல்டேஷன் மைக் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்களுக்கான ஹோலுமே இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த OnePlus-ஓட ப்ளஸ் கீ கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாக மைண்ட் ஸ்பேஸ்க்கு உங்களுக்கு மேப் பண்ணியிருப்பாங்க. உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.78 இன்ச்க்கான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord 5 விட இது கொஞ்சம் லைட்டாக சின்ன டிஸ்பிளே. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். கையில் பிடிக்கிறதுக்கு அதை விட கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்குது. அண்ட் 1.5K பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு AMOLED பேனல். அண்ட் 165 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் HDR10+க்கான சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. யூடியூப்லேயும் HDR வீடியோஸ் ஒர்க் ஆகும், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR வீடியோஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் மோட்ல 800 நிட்ஸும் ஆட்டோ மோட்ல 1800 நிட்ஸும் போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் பீக் பிரைட்னஸாக 3600 நிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்க்கு எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. டிஸ்பிளேல அவ்வளோ சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 1.5K டிஸ்பிளேவுமே நல்ல கிறிஸ்பாக கிளியராக இருக்குது. அண்ட் அவுட்டோர் பிரைட்னஸாக இருக்கட்டும், இண்டோர் பிரைட்னஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு சன்லைட்டுமே விசிபிளாக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நல்ல ஒரு மல்டிமீடியாக்காகவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 கையில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெயிட் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 16 Oxygen OS 16 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் தேவையான எல்லா AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மைண்ட் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் நோட் அசிஸ்டன்ட் இருக்குது, சர்க்கிள் டு சர்ச் இருக்குது, கேலரியில் இருக்க AI ஃபீச்சர்ஸ், இது மாதிரி எல்லா AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஒன்று விடாமல் கிடைச்சிடும். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே UI செம்ம ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. ப்ளோட் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குவிக்கல, கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்து அப்படியே ப்ராசருக்கு வந்தோம் அப்படின்னா Snapdragon 8S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராசர் தான். 102ல் 2 மில்லியனுக்கு மேலேயான உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் கிடைக்கும். பட் GPU ஸ்டெபிலிட்டி மட்டும் பெஞ்ச்மார்க்கில் 55% தான் கிடைச்சது. பட் அது வந்து ரியல் டைமில் அப்ளை ஆகல. ரியல் டைமோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. PUBGல டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 120 FPS சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஃப்ரேம் இன்டர்பிலேஷன் மூலிமா 140 FPSலாம் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். அண்ட் Call of Dutyல டிஃபால்ட்டாகவே 144 FPS சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஜென்ஷன் பேக் மாதிரி கேம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஹீட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஆகலை. நீங்கள் ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வார்ம்னஸ் தான் தெரியுது. அண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போது லைட்டாக வார்ம்னுங்கிறது இருக்கு. பட் ஓவர் ஹீட்டிங் பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான டிவைஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் கரெக்டாக சூட் ஆகும். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் இந்தியாவில் 2 வேரியன்ட்ல இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 50 MP ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. இதில் OIS சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. f2.2 லென்ஸோட பேர் ஆகுது. ஸோ இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. போர்ட்ரேட்ஸோட எஜ் டிடெக்ஷன்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்குது. பட் அல்ட்ரா வைட் பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதம் தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. லோ லைட்னு வந்தால் பயங்கரமாக சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல மெயின் கேமரா இருக்குது. பட் இது வந்து கேமராக்கான ஃபோனை என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் டெலஃபோட்டோட இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப கேமரா ஓரியன்டான ஃபோன் நினச்சிக்காதீங்க. பட் மெயின் கேமரா ஒரு கேமரா இருந்தாலுமே போதுமானதாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் கேமராலாம் உங்களுக்கு அதிகமாக மேட்டர் இல்லை. பட் இந்த ஒரு கேமரா எனக்கு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் வீடியோ சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மெயின் கேமராவில் 4K 60 fps உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 fps எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து நல்லா வைடராகவே இருக்குது. அண்ட் 1x அண்ட் 2x ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆவரேஜான வீடியோ பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த ஃபோன்லேருந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரியர் கேமராவில் 4K 60 fps எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு 10x வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் வந்து போகுது. ஸோ இப்போ அப்படியே என் சைடு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இப்போ ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் செல்ஃபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 32 MP ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட அவுட்புட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்ததை விட பெட்டரான அவுட்புட்ஸே கிடைக்குது. ரொம்ப ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது. எபோவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவரால் கேமரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு கேமராக்காகவே இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. கொடுத்துருக்க மெயின் கேமரா நல்லா ஒர்க் ஆகுது, செல்ஃபி கேமராவும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி மட்டும் இந்த ஃபோனை பாருங்க. அண்ட் இருக்கலே இந்த ஃபோனில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் தான். 9000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வருது. 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்குமே 1.5 மணி நேரம் தான் டைம் எடுத்துக்குது. இதுவுமே 9000 mAh பேட்டரிக்கு இது ரொம்ப ஒரு நல்ல டைமிங் தான். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளில் இந்த பேட்டரியை முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஒரு நாளில் முடிக்கவே முடியல. சாலிடாக உங்களுக்கு 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கேம் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிடும். ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் இந்த திக்னஸும் வெயிட்டும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஃபோனில் Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குது, Bluetooth 6.0க்கான சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, அண்ட் IR பிளஸ்டருமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் IP69 ரேட்டிங் கூட இந்த ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 39,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியன்ட். பட் பேங்க் ஆஃபர் போட்டிங்க அப்படின்னா 37,000 ரூபாய்க்கு எஃபெக்டிவாக உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த 37,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் தெரியுது. உங்களுக்கு கேமரா இந்த பில்ட் அண்ட் டிசைன் மட்டும் ரொம்ப பெரிய ஒரு மேட்டராக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மெயின் கேமரா நல்ல எபோவ் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் கேமரா ஓரியன்டான ஃபோன் கிடையாது. அது ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் மெயின் நெகட்டிவ். அதை தவிர பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறது இந்த ஃபோனில் எதுவும் கிடையாது. ஸோ 37,000 ரூபா பட்ஜெட் இருக்குது, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், கேமரா பெரிய மேட்டர் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த ஃபோனை நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்தையுமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்க வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.